ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இனிமேல் கடையிலலாம் வாங்கவே தேவையில்லை, வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, சாப் பண்ண ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவும் டேஸ்டியாக வரும் பிரியாணி. இப்போது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். நம்ம அதிலேயே குக் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர் மூடி விசில் விட்டு வேக வச்சாலும் ஓகே, அப்படியே மூடி வேக வச்சாலும் ஓகே. நான் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி அதிலே இருக்கிற தண்ணி இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போது அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே போட்டுக்கிறேன். இப்போது ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் நான் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச ரைஸை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போது மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நேச்சுரலாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், கடையிலலாம் வாங்கவே தேவையில்லை. இது கூட நான் சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் கிரேவியும் சேர்த்து சர்வ் பண்ணுறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் பிடிக்கும். கிட்ஸுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம்